இந்த பிளே ஸ்கூலை நடத்துறதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு ரொம்ப பவ்யமா ஒரு ஆள் எங்ககிட்ட வாடகைக்கு வந்த ஒரு ஆள் இவன். எங்க வாடகைக்கு வந்தவங்களாமா வீட்டை சொந்தமாக கொண்டாட முடியும்? இந்த வீட்டுக்குள்ள எங்களால போக முடியல. இப்படி இல்லாமல் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த கேஸில் என்ன மிஸ்டேக்கு, எங்கே இவங்க வீட்டு ஓனர் தப்பு பண்ணாங்கன்னு பார்த்துடலாமா? இது நான் பார்த்து கட்டின வீடு. இந்த மாதிரி நம்பிக்கையின் பேரில் விடப்பட்டு ரொம்ப நாளாக வீட்டை பார்க்காம இருந்துக்கிறாங்க. அது ஒரு மிஸ்டேக்கு. அப்புறம் இவர் வக்கீல் நோட்டீஸ் அமைச்சுதான் சொல்றாரு. இப்போ ஆக்குபை பண்ணியிருக்கிறவர் அதை அவங்க ரிசீவ் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. ஒரு பேரை ரிசீவ் பண்ணிட்டு கொஞ்சம் அலட்சியமாக இருந்திருக்கலாம். இப்போ நம்ம யார் பக்கம் நிற்கும் அப்படின்னாக்கா, பாதிக்கப்பட்டவங்க வீட்டு ஓனர் தான். 4.5 கோடியுடைய மதிப்புங்க, 4.5 கோடி. ஆனால் இன்னைக்கு மதிப்பு, ஆனால் அவர் 11 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா நான் கொடுத்தேன், நான் சேல்ஸ் அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னு நோட்டு கோர்ட்ல ஆர்டர் வாங்கி இப்போ ஆக்குபை பண்ணி உள்ளுக்குள்ள இருக்கிறாரு. கமர்ஷியலா ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காரு, அதாவது ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாரு. இப்போ என்ன ஆகும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னாக்கா, கண்டிப்பா கோர்ட்டு ரொம்ப நாளாக இவரை உள்ளுக்குள்ள வச்சிருக்காரு. ஒருவேளை இவர் தப்பு பண்ணியிருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வெளியே தள்ளிடும். ஏன்னா கையெழுத்து தவறாக போட்டிருக்கிறதாக இந்த அம்மா சொல்கிறாங்க, வீட்டினுடைய ஓனரு வசந்தகுமாரி அம்மா. அவங்க கிட்ட நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன், அவங்க பேரில் நாங்கள் இருக்க பட்சத்தில் தைரியமாக இருங்க. இந்த வழக்கை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்க. ஒரு நல்ல லாயரை வச்சு பண்ணுங்க. இப்போ இருக்கக்கூடிய லாயர் உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறாரா, இதை மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்க. கரெக்டாக இருந்தாருனாக்கா கோத்ரோ பண்ணுங்க, நிச்சயமாக மூவ் ஆன் ஆகி போங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். உங்கள் பேரில் தப்பு இல்லைங்கிற பட்சத்தில் இப்போ ஆக்குபை பண்ணியிருக்காருல்ல, அவருக்கு நான் சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு உங்கள் மனசாட்சிக்கு தோணுச்சுனாக்கா கண்டிப்பாக அவங்க கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்க. இல்லைனாக்கா கோர்ட்டு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன ஆகுனாக்கா உங்களே கிரிமினலாக கண்டிப்பாக கோர்ட்டு தண்டிக்கும். நிறைய இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்குறோம். இது தற்காலிகமானதாக நீங்கள் ஜெயிச்சிருக்கிறது. ஒருவேளை நிச்சயமாக நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னாக்கா இந்த இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. ஏன்னா எப்பவுமே இடத்தினுடைய வீட்டினுடைய ஓனருக்கு தான் அந்த வீடு சொந்தமாகும். இது நிறைய கேஸ்ல பார்த்துருக்கிறோம். ஆனா இந்த வீட்டினுடைய ஓனர் அம்மா வசந்தகுமாரி அம்மா கண்டிப்பா தொடர்ச்சியாக போராடணும். நம்பிக்கையோடு நில்லுங்க, நல்ல தீர்ப்பு உங்களுக்கு வரும்.